இப்பொழுது நாம் தியான வகுப்புக்காய் கடந்து செல்வோம். தேவ செய்தியை நமக்கு அளிக்கும்படியாக ஊழியர் ஜோசப் சகாராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கூடியிருந்துள்ள சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த அன்பு ரட்சகருமாய் இயேசு நாமத்திலே காலை வாழ்த்துக்களையும் புத்தாண்டின் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் உன்னத பாட்டின் 5ஆம் அத்தியாயத்தை தொடங்கினோம். 5ஆம் அத்தியாயத்துக்கான ஒரு முன்னுரையையும் 3 வசனங்களுக்கான விளக்கங்களையும் பார்த்தோம். தொடர்ந்து இப்பொழுது நாம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த புத்தகத்தை ஆராயத் தொடர்கிறோம். சுலைமித்தி பெண்ணின் துயரம் நிறைந்த மாலை பொழுது என்ற உட்தலைப்பில் கடந்த வாரம் முதல் 3 வசனங்களை பார்த்தோம். அதே இதுல அடுத்த 3 வசனங்கள் வருகின்றன. 4வது வசனம் முதல்ல வாசிப்போம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின் கைப்பிடிகளின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. 4-5 வசனங்களை வாசித்தோம். இதனுடைய விளக்கங்களை இப்ப பார்ப்போம். இந்த வசனங்களின்படி மணவாளன் மற்றும் மணவாட்டி செய்தது என்ன என்பதை சற்றே விரிவாக பார்ப்போம். மணவாட்டி தங்கியிருந்த வீட்டின் கதவின் தாழ்பாளை பூட்டியிருந்த அந்த பெக்ஸ் என்று சொல்லக்கூடிய முளைகளை உயர்த்துவதற்காக துளை வழியாக மணவாளன் தமது கையை உள்ளே நுழைத்தார். இது நம்ம உள் தாழ்பால் போட்டிருக்கிற போது அந்த தாழ்பாலை திறக்கிறதுக்கு ஒரு குச்சியோ அல்லது ஒரு கம்பியை விட்டு மேல தூக்குறது மாதிரி அந்தது. இதை பற்றி என்ன சொல்லுறாங்க? கிழக்கத்திய நாடுகளில் பூட்டு என்பது கதவு நிலைக்காலில் பொருத்தப்பட்ட ஒரு உள்ளீடற்ற மரத்துண்டாக இருக்கும். அதற்குள் ஒரு நழுவும் தாழ்பால் ஓடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். தாழ்பால் முழுமையாக செருகப்பட்டவுடன் அதில் அதற்கென தயாரிக்கப்பட்ட துளிகளில் முளைகள் விழுகின்றன. இந்த முளைகளை உயர்த்தி அதன் மூலம் தாழ்பாலை வெளியே இழுப்பதே பூட்டை திறப்பதாகும். இது பொதுவாக சாவியால் தான் செய்யப்படும். ஆனால் பசை அல்லது வேறு ஏதேனும் ஒட்டும் பொருளில் தேய்க்கப்பட்ட விரல்களாலும் இதை செய்ய முடியும். இத்தகைய நோக்கத்திற்காகவே நேசர் விலை உயர்ந்த நறுமண தைலம் பூசப்பட்ட தன் விரல்களை உள்ளே நுழைக்கிறார். அவருக்காக கதவை திறக்கையில் அந்த தைலம் அவளுடைய விரல்களிலும் வழியும். இந்த வசன பகுதியின் ஆவிக்குரிய அர்த்தங்களை சற்றே பார்ப்போம். உன்னத பாட்டு 5-4-5 வசனங்கள் ஆன்மீக அர்த்தங்கள் பல கொண்டுள்ளன. அதுல முதலாவது நெருக்கமும் அர்ப்பணிப்பும். இந்த வசனங்கள் மணப்பெண்ணுக்கும் அவளுடைய நேசருக்கும் இடையிலான ஆழமான உணர்ச்சி பூர்வமான தொடர்பை எடுத்து காட்டுகின்றன. இது அன்பு மற்றும் பக்தியின் உடன்படிக்கையை சித்தரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு நாம் கொண்டுள்ள நெருக்கத்தையும் இயேசு கிறிஸ்துக்காக நாம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பையும் குறிப்பதாய் இருக்கிறது. 2, ஆசையும் இயக்கம். மணப்பெண் தன் நேசருக்காக இயங்கும் இந்த சித்தரிப்பு உண்மையான பாசத்தின் அழகையும் தீவிரத்தையும் பிரதிபலிக்கிறது. இது உறவுகளை தேடுவதன் மற்றும் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நம்மோடு நீடிய உறவை கொண்டிருக்க விரும்புகிறார். அதற்காக அவர் ஏக்கமாகவும் இருக்கிறார். நாமும் அதே போன்ற விருப்பமும் ஏக்கமும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். 3வது தெய்வீக கிருபை. மணப்பெண் தன் நேசரின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் செயல்களில் தேவனின் அருளும் அன்பும் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை இந்த வசனங்கள் விளக்குகின்றன. மனித உறவுகளில்
தெய்வீக செல்வாக்கின் சக்தியை இது வெளிப்படுத்துகிறது. மனித உறவுகளின் மூலம் தெய்வீக செல்வாக்கின் சக்தியை இது வெளிப்படுத்துகிறது. கணவனும் மனைவியை கொண்டிருக்கிற அந்த உறவின் வலிவானது இங்கே ஒரு ஓமையாக பயன்படுத்தப்படுகிறது. நான்காவது, தனிப்பட்ட சுய சிந்தனை. இந்த வசனங்கள் நம்மை நம்முடைய சொந்த ஆவிக்குரிய பயணங்கள் பற்றியும் நமது வாழ்வில் தேவனுக்கான அன்பையும் தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிப்பதையும் தேட வேண்டும், நாட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. ஏனென்றால் மணவாளன் கதவை திறக்க முயற்சி செய்கிறாள். அப்பொழுது மணவாட்டி அங்கே வருகிறாள். கொஞ்சம் தயங்குகிறாள். அதை அடுத்த வசனத்தை பார்ப்போம். இருந்தாலும் மணவாளனும் கதவை திறக்க முயற்சி செய்கிறான், மணவாட்டியும் வருகிறாள் கதவை திறப்பதற்கு. ஆக இருவருமே கூட்டாக ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஒருவரின் ஒரு ஏக்கமாகவும் இருக்கிறார்கள். இதை கொண்டு நாம் தேவன் மீதும் தேவன் நம்மீதும் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும், எவ்வளவு ஏக்கமாக இருக்க வேண்டும் என்பதை சற்று விளக்கமாக கூற பிரயாசப்படுகிறார் சாலமோன். இந்த விளக்கங்கள் அனைத்துமே கூட்டாக அன்பு, ஏக்கம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் தெய்வீக பிரசன்னம் என்ற கருப்பொருள்களை வலியுறுத்துகின்றன. அடுத்த 6ஆம் வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன். ஆனா இந்த கதவை திறப்பதை கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டான் மணப்பெண். அதைத்தான் இந்த வசனத்துல வருது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. ஆத்துமா என்ற வார்த்தை தமிழிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியிலே இருதயம் என்பதற்குரிய வார்த்தை தான் இருக்கிறது. பின்னாடி பார்க்க போகிறோம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்த வசனத்தின் உலக பிரகாரமான விளக்கம் என்ன என்பதை முதல்ல பார்க்கலாம். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஏக்கமாக இருக்கிறது. இந்த வசனம் விலகி சென்ற நேசருக்காக மணமகளின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏற்படும் உணர்ச்சி பூர்வமான துயரத்தையும் ஏக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. பதில் அளிக்கப்படாததால் பாசத்தினால் ஏற்படும் வலியை இது எடுத்து காட்டுகிறது. பாசத்தினால் வலி ஏற்படுமா? ஏற்படும். ஆன்மீக தேடல் இது தெய்வீகத்துடன் ஒரு ஆழமான தொடர்பை தேடும் ஒரு ஆத்மாவை குறிப்பிடுகிறது. ஆவிக்குரிய வறட்சி அல்லது தேவனிடமிருந்து விலகி இருக்கிறது போன்ற உணர்வின் தருணங்களை இது குறிப்பதாக இருக்கிறது. உருவ விளக்கம் என்ன? இதுல இந்த வசனம் பெரும்பாலும் உருவகமாகவே வாசிக்கப்படுகிறது. தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான உறவிலோ அல்லது கிறிஸ்துவுக்கும் அவரது சபைக்கும் இடையிலான உறவிலோ ஏற்படும் ஆவிக்குரிய இடைவெளியின் தருணங்களை இது விளக்குகிறது. கிறிஸ்துவுக்கும் அவரது சபைக்கும் என்று சொல்லும் போது அது சபையாக இருக்கலாம், அது தனி நபர்களாக விசுவாசிகளான நாம் இருக்கலாம். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏற்படும் ஆவிக்குரிய இடைவெளியின் தருணங்களை இது விளக்குகிறது. கதவை தட்டினாரு, ஆனா திறக்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், அவர் போயிட்டாரு. அப்ப இது அவருக்கு நமக்கும் இடையில இடைவெளி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. தனிப்பட்ட அனுபவம் இது அன்பு மற்றும் ஆசையின் உலகளாவிய அனுபவத்தை படம் பிடித்து காட்டுகிறது. உறவுகளுக்குள் வெளிப்படையான தொடர்பு மற்றும் புரிதலின் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. இந்த விளக்கங்கள் அன்பு மற்றும் ஏக்கத்தின் சிக்கல்களையும், அதாவது அன்பு மற்றும் ஏக்கத்தினால் இருதயத்தில் உண்டாகும் சிக்கல்களையும் உன்னத பாட்டின் ஆவிக்குரிய பரிமாணங்களையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இந்த வசனத்தின் ஆவிக்குரிய விளக்கம் என்ன? உன்னத பாட்டு 5:6 ஆன்மீக அர்த்தங்கள் ஏக்கம் மற்றும் பிரிவின் ஆழமான உணர்ச்சி மற்றும் ஆன்மீக கருப்பொருட்களை பிரதிபலிக்கிறது. இந்த வசனம்
நேசர் மீதான ஆழமான ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இது நெருக்கம் மற்றும் பிணைப்பிற்கான ஒரு தீவிர விருப்பத்தை குறிக்கிறது. இது தேவனுடனான ஆவிக்குரிய நெருக்கத்தை நாடும் ஆத்மாவின் தேடலுக்கான உருவகமாக கருதப்படுகிறது. பிரிவின் வேதனையை இது சித்தரிக்கிறது. தயவுசெய்து மியூட்ல போட்டுக்கங்க பிரதர். யாரோ ஒருத்தர் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் மியூட்ல போட்டுக்குங்க. இது பிரிவின் வேதனையை சித்தரிக்கிறது. கைவிடப்பட்ட உணர்வின் வலியையும் எந்த பதிலும் இல்லாமல் நேசிக்கப்படுபவரை, அதாவது நேசரை தேடுவதில் உள்ள விரக்தியையும் விளக்குகிறது. இது அன்பு மற்றும் ஏக்கத்தின் உலகளாவிய அனுபவத்துடன் ஒத்துப்போகிறது. இந்த வசனத்தில் உருவகங்கள் உணர்ச்சிகளின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றன. பேசுகின்ற மனவாட்டி தனது நேசரை தேடும் போது அவளை இருதயத்துக்குள் ஏற்படும் உணர்ச்சி போராட்டத்தை இது சித்தரிக்கிறது. இது தனிப்பட்ட ஆசைக்கும் ஆன்மீக பக்திக்கும் இடையிலான போராட்டத்தை அடையாளப்படுத்துகிறது. மொத்தத்தில் இந்த உன்னதப்பட்ட 5-6 வசனம் அன்பில் ஏற்படும் சிக்கல்கள் அல்லது அன்பினால் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்புகளை நாடும் ஆவிக்குரிய பயணத்தின் ஒரு நெஞ்சை தொடும் நினைவூட்டலாக அமைகிறது. எபிரேய மொழியில் மற்றும் ஆங்கில மொழியில் இவ்வசனத்தில் இருதயம் என்பதை குறிப்பிடும் நாப்சி என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது. நாப்சி என்றால் மை ஹார்ட், தீனா என்னுடைய, நாப் அப்படின்னா இருதயம் எபிரேய மொழியில. அப்ப மை ஹார்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிப்பிடுகிற நாப்சி என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தமிழில் இது ஆத்துமா என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து 3வது உட்பிரிவு, இந்த அத்தியாயத்தின் 3வது உட்பிரிவு. மணப்பெண் நகரத்தில் சென்று தன் மணமகனை தேடுதல். 7 மற்றும் 8வது வசனங்கள் இதில் வருகிறது. மணப்பெண் நகரத்தில் சென்று தன் மணமகனை தேடும் போது நடந்தது என்ன? 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என்மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். மணப்பெண் தனது மணவாளனை தேடி நகருக்குள் சென்ற போது அவளுக்கு நேரிட்டது என்ன? இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம நல்லா கொஞ்சம் இருதயத்துல கற்பனை பண்ணி பார்க்கணும். மணமகன் வந்தார், கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனாலும் கூட உள்ளே இருந்து அவ வர்றதுக்கு லேட் ஆயிட்டதுனால போயிட்டாரு, பாஸ் பண்ணி போயிட்டாரு. மணமகள் கதவை திறக்கிறா, பார்த்தா காணாம். ஐயோ, என் கணவன் எங்கே என்று சொல்லி தேடிக்கொண்டு ஓடுகிறாள், நகரத்தின் தெருக்களிலே ஓடுகிறாள். அப்பொழுது நகரத்தின் காவலாளர்கள் அவளை பிடித்து அவளை அடிக்கிறார்கள், அவளை மேல் அங்கே உருவுகிறார்கள். இந்த 5-7ஆம் வசனத்தில் காவலர்களின் பிசிக்கல் ஆட்டிடியூட், உடல் ரீதியான செயல்கள் சமூக தீர்ப்பையும் சுலைமீத்திய பெண்ணின் பலவீனத்தையும் குறியீடாக உணர்த்துகின்றன. இது அன்பிலும் உறவுகளிலும் எதிர்கொள்ளும் சவால்களை பிரதிபலிக்கிறது. இந்த வசனத்தின் சூழல் என்ன பார்ப்போம். இந்த வசனத்தில் சுலைமீத்திய பெண் தன் நேசரை தேடும் போது நகர காவலர்கள் அவளுக்கு எதிர்ப்படுகிறார்கள். அவர்கள் அவளை பிடித்து அடித்து அவளது தன்னடக்கம் மற்றும் சமூக அந்தஸ்தின் முக்கிய அடையாளமான அவளது முக்காட்டை அகற்றி அவளை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த வன்முறையான மற்றும் அவமானமான செயலானது பெண்களை கடுமையாக தீர்ப்பிடும் ஒரு சமூகத்தில் அவளது பலவீனத்தை எடுத்து காட்டுகிறது. காவலர்களின் இந்த உடல் ரீதியான செயல்கள் என்னத்தை காட்டுகிறது என்று பார்க்கும்போது, இந்த காவலர்கள் என்பவர்கள் சமூக விதிமுறைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சமூகம் ஒரு பெண்ணிடம் என்ன எதிர்பார்க்கிறது, ஒரு ஆணிடம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை குறிப்பாக பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். சுலைமீத்திய பெண்ணின் மீதான அவர்கள் உடல் ரீதியான ஆக்கிரமிப்பு தனிநபர்கள், குறிப்பாக பெண்கள்
சமூக எல்லைகளை மீறி செல்லும் போது எதிர்கொள்ளும் கடுமையான தீர்ப்புகளின் பிரதிபலிப்பாக கருதப்படலாம். இரவு நேரத்துல ஒரு பெண் தனியா வர்றா, அதுவும் ஒரு இயக்கத்தோடு தேடி ஓடி வருகிறான் போது அத பலவிதமான எண்ணங்களை, பலவிதமான சந்தேகங்களை அந்த காவலர்கள் மத்தியிலே ஏற்படுகிறது. அதனாலதான் அவங்க என்ன அவளை அடிக்கிறார்கள். அவளை அடிக்கும் செயலானது அவளுடைய உணர்வு மற்றும் உடல் ரீதியான வலியை அதிகமாக்குகிறது. அடிக்கிறது மட்டுமல்ல, அங்க என்ன செய்யறாங்க, முக்காட்டை அகற்றுகிறார்கள். முக்காடு என்பது சாதாரணமாக யூத பெண்கள் எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருந்தது. இன்னைக்கு எப்படி முஸ்லிம்கள் எல்லாம் பர்தா போடுறாங்க, அது மாதிரி யூத பெண்கள் எப்பொழுதுமே முக்காடிட்டு கூட தான் வெளியே செல்கிறார்கள். அப்ப இந்த சூழலில் நம்ம அந்த கலாச்சார சூழ்நிலையை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கலாச்சார சூழலில் முக்காடு என்பது ஒரு வல்லமை வாய்ந்த சின்னமாக இருக்கிறது. பண்டைய கலாச்சாரங்களில் ஒரு பெண்ணின் முக்காடு பெரும்பாலும் அவளது திருமண நிலை மற்றும் தன்னடக்கத்தை குறித்தது. அவளது முக்காட்டை வலுக்கட்டாயமாக அகற்றுவதன் மூலம் காவலர்கள் அவளது கண்ணியத்தை மட்டும் பறிக்கவில்லை, அவளை பொது வழியில் அவமானத்திற்கும் உள்ளாக்குகிறார்கள். இந்த செயல் சமூக விதிமுறைகளுக்கு வெளியே ஒருவர் அன்பை தேடும் போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பு இழப்பு மற்றும் மரியாதையின் இழப்பிற்கான ஒரு உருவமாக காணப்படலாம். இவ்வசனத்தின் மற்ற முக்கிய கருத்துக்கள் என்ன? அன்பில் உள்ள பலவீனம். சூலைமீத்த பெண்ணின் அனுபவம் அன்புடன் வரக்கூடிய உணர்ச்சி பூர்வமான கொந்தளிப்பை விளக்குகிறது. ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் எதிர்ப்பாளர் மீது அன்பு கொள்ளும் போது அவர்கள் எல்லாவித கட்டுப்பாட்டை மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது நம்முடைய சொந்த வாழ்க்கையில கூட அனுபவிச்சிருக்கலாம், அல்லது மற்றவர்களை பார்த்திருக்கலாம். அவள் தன் நேசரை தேடி செல்வது அவள் தீர்ப்பிடப்பட்டு தவறாக நடத்தப்படும் சூழ்நிலைக்கு அவளை தள்ளிவிடுகிறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் புருஷனை காணாமல் விடமாட்டேன், என் நேசரை கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகும்போது அங்க அவள் காவலர்களால் அடிக்கப்படுகிறாள், தவறாக நடத்தப்படுகிறாள், அவளுடைய உடை நீக்கப்படுகிறது, அதாவது மேல் நீக்கப்படுகிறது. அப்ப இதெல்லாம் நேசர்கள் தங்கள் உறவுகளில் எதிர்கொள்ளக்கூடிய தடைகளை சித்தரிக்கிறது. அடுத்து சமூக அழுத்தங்கள். இந்த வசனம் தனிப்பட்ட உறவுகளை சிக்கலாக்கக்கூடிய சமூக அழுத்தங்களை நினைவூட்டுகிறது. தனிப்பட்ட உறவுகள் தான், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு இடையே உள்ளது ஒரு தனிப்பட்ட உறவு தான். ஆனாலும் கூட சமூகத்திலே சில அழுத்தங்கள் இருக்கின்றன. அந்த சமூக அழுத்தங்கள், சமூக கட்டுப்பாடுகள், இவைகளை மீறி ஒரு ஆணு பெண்ணை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தனிநபர்கள் அன்பையும் பிணைப்பையும் தேடும் போது எழக்கூடிய வெளிப்புற சவால்களை இந்த காவலரின் செயல்கள் பிரதிபலிக்கின்றன. இத்தகைய சோதனைகளை கடக்க பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதலும் ஆதரவும் தேவை என்பதை இது வலியுறுத்துகிறது. சுருக்கமாக சொன்னால், உன்னத பாட்டு 5ஆம் அத்தியாயத்தின் 7ஆம் வசனம் அன்புடன் தொடர்புடைய உடல் ரீதியான மற்றும் உணர்வு ரீதியான போராட்டங்களை உள்ளடக்கியிருக்கிறது. சூலைமீத்த பெண்ணின் பலவீனத்தையும் தனிப்பட்ட உறவுகளை பாதிக்கக்கூடிய சமூக தீர்ப்புகளையும் இது எடுத்து காட்டுகிறது. இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்ட உருவகங்கள் அன்பின் சிக்கல்கள் மற்றும் அதை துணிந்து தேடுபவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றிய புரிதலை ஆழப்படுத்த உதவுகின்றன. இந்த வசனத்தின் ஆவிக்குரிய விளக்கம் என்ன? உன்னத பாட்டு 5:7 ஆவிக்குரிய அர்த்தமானது அன்பு, பாதிப்புக்கு உள்ளாகும் தன்மை மற்றும் நெருக்கத்தை நேடுவதில் உள்ள சவால்கள் ஆகிய கருப்பொருள்களை சுற்றி அமைகிறது. 3 கருப்பொருள்கள் இதில் இருக்கின்றன. என்னென்ன? ஒன்று அன்பு, இன்னொன்று பாதிப்புக்குள்ளாகும் தன்மை, அடுத்து நெருக்கத்தை நாடுவதில் உள்ள சவால்கள். இந்த 3ஐ சுற்றி தான் இந்த கருப்பொருள் அமைகிறது. இந்த 5ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்தின் விளக்கங்கள். இந்த வசனம் தன் நேசரை தேடும் போது மணவாட்டி எதிர்கொள்ளும் காவலாளிகளை விவரிக்கிறது. இது அன்பை தேடும் போது ஏற்படக்கூடிய தடைகளையும் தவறான புரிதல்களையும் குறிக்கிறது. அன்பைன்னு சொல்றது நேசத்தை தேடும் போது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கும் போது, ஒரு பெண் ஒரு ஆணை நேசிக்கும் போது ஏற்படக்கூடிய தடைகள்,
மற்றும் தவறான புரிந்து கொள்ளுதலையும் இது குறிக்கிறது. காவலாளிகள் அவளை அடித்து அவளது முக்காட்டை அகற்றும் செயலானது அவமானத்தையும் அன்பின் வலியையும் குறிக்கிறது. உண்மையான அன்பு பெரும்பாலும் துன்பங்களையும் சவால்களையும் உள்ளடக்கியது என்பதையும் இது காட்டுகிறது. கூடுதலாக முக்காடு என்பது அடக்கம் மற்றும் அந்தஸ்தை குறிக்கிறது. மேலும் அதை அகற்றுவது என்பது மணவாட்டியின் அல்லது ஒரு பெண்ணின் கண்ணியத்திற்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையை குறிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வசனம் அன்பின் தீவிரத்தையும் சோதனையை பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுகிறது. உண்மையான பிணைப்பிற்கு தைரியமும் மற்றும் வாழ்வில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் விருப்பமும் தேவை என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. அடுத்து 8ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இது ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். பாருங்க, எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். எருசலேமின் குமாரத்திகள் யார்? பின்னாடி நம்ம பார்க்க போறோம், அதை பற்றி தனியா ஒரு பக்கம் பார்க்க போறோம். இங்க இந்த வசனத்தின் உலகப்புறான விளக்கம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வசனம் நேசத்திற்கான ஆழமான ஏக்கத்தையும் உணர்ச்சி பூர்வமான வேதனையும் வெளிப்படுத்துகிறது. பேசுகிற பெண் தன் நேசருக்காக இயங்குவதால் அவள் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறாள் என்பதை குறிக்கிறது. எருசலேமின் குமாரத்திகள் என்ற சொல் இங்கு பேசும் சூலைமீத்திய பெண்ணுக்கும் அவளது நேசருக்கும் பழக்கமான பெண்களின் ஒரு சமூகத்தை குறிக்கிறது. இது எல்லா இலக்கியங்களையும் காணப்படுது. பின்னாடி நம்ம தமிழ் இலக்கியத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். இது பரந்துபட்ட ஒரு சமூகம் அல்லது மார்க்க சமூகத்தின் அடையாளமாக இருக்கிறது. இது பொதுவாக விசுவாசிகளை உள்ளடக்கிய ஒரு சமூகமாக இருக்கலாம், அல்லது மார்க்க சமூகம் சபையின் அடையாளமாக இருக்கலாம். அடுத்து இதில் பார்க்கும்போது நேசத்தால் சோகமானேன் என்ற சொற்றொடர் பேசுபவளின் உணர்ச்சிகள் மூழ்கி இருக்கின்றன என்ற தன்மையை படம் பிடித்து காட்டுகிறது. இது நேச உறவின் தீவிரமான பேர் ஆர்வத்தையும் அந்த நேச உறவை பாதிக்கும் தன்மையையும், அதாவது நேச உறவானது அவளுடைய இருதயத்தை பாதிக்கும் தன்மையையும் பிரதிபலிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வசனம் பிரிவினால் ஏற்பட்ட உணர்ச்சி பூர்வமான பாதிப்பையும் தனிப்பட்ட போராட்டங்களை தீர்ப்பதில் சமூகத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறது. இந்த விளக்கங்கள் உன்னத பாட்டில் சித்தரிக்கப்பட்டுள்ள நேசத்தின் உணர்ச்சி ஆழத்தையும் சமூகத்தன்மையும் எடுத்து காட்டுகின்றது. நிறைவாக நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தின் ஆவிக்குரிய விளக்கம் என்ன? உன்னத பாட்டு 5:8 ஆன்மீக பொருளானது நேசத்தில் ஏற்படும் ஆழ்ந்த மற்றும் உணர்ச்சி பூர்வமான வேதனை ஆகிய கருப்பொருளை சுற்றி அமைக்கிறது. இந்த வசனத்தில் பேசுகிறவர்களான சுலைமீத்திய பெண் எருசலேமின் குமாரத்திகளிடம் தான் நேசத்தால் நோயிற்று இருப்பதாக தன் நேசரிடம் தெரிவிக்குமாறு கேட்கிறாள். நான் நேசத்தால் சோகமானேன் என்று சொல்கிறார். இந்த சொற்றொடர் நேசர் மீது அவளுக்கு இருந்த எல்லையற்ற பேர் ஆர்வத்தையும் ஏக்கத்தையும் குறிக்கிறது. இது உண்மையான நேசத்துடன் வரும் தீவிரமான உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. நேசம் என்பது தனிநபர்களை முழுமையாக ஆட்கொள்ளக்கூடியது. அது பலவீனம் மற்றும் ஏக்கம் போன்ற உணர்வுகளுக்கும் வழிவகுக்கக்கூடியது என்பதையும் இந்த வசனம் விளக்குகிறது. நேச உறவின் அழகையும் தீவிரத்தையும் கொண்டாடும் உன்னத பாட்டின் சூழலில் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து உன்னத பாட்டு 5:8 எருசலேமின் குமாரத்திகள் என்ற சொற்களால் குறிப்பிடப்பட்டவர்கள் யார்? இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். உன்னத பாட்டு 5:8 மாத்திரமல்ல, ஆனால் இந்த புத்தகம் முழுவதிலும் குறிப்பிடப்படும் எருசலேமின் குமாரத்திகள் என்பவர்கள் பண்டைய இஸ்ரவேல் சமூகத்தில் அன்பு மற்றும் ஏக்கம் ஆகிய உறவுகளின் அனுபவங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டு பெண்குரலின் பிரதிநிதிகளாகவே பெரும்பாலும் விளக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் பின்வரும் பாத்திரங்களை வகிக்கின்றனர். என்ன செய்கின்றனர்?
ஒன்றாவது, அவர்கள் அன்புக்கு, நேசத்திற்கு சாட்சிகளாக இருக்கின்றனர். ஒரு தலைவனும் தலைவியும் நேசத்தில் விழும்போது அந்த நேசத்துக்கு சாட்சியாக இருப்பவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் தோழிகள் தான். அந்த வகையிலே அவர்கள் மணப்பெண்ணின் அன்பின் வெளிப்பாடுகளை கவனித்து அதற்கு பதிலளித்து அவருடைய பக்தியையும் இயக்கத்தையும் தீவிரப்படுத்துகிறார்கள். அதுக்கு இரண்டாவது அவர்கள் செய்கிற ரோல் என்னன்னு பார்க்கும்போது, ஊக்குவிப்பவர்கள் மற்றும் கேள்வி கேட்பவர்கள். அவர்கள் மணப்பெண்ணின் பக்தியை அறைகோல் விடுத்து உண்மையான அன்பின் இயல்பு குறித்து ஆழமான சிந்தனைகளை தூண்டுகிறார்கள். மூன்றாவது, குறியீட்டு பிரதிநிதித்துவம். அவர்கள் பரந்த விசுவாச சமூகத்தையோ அல்லது ஒரு உறவை வெளியிலிருந்து கவனிப்பவர்களையோ அல்லது ஒரு உடன்படிக்கையின் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுவர்களாக இருக்கலாம். மொத்தத்தில் எருசலேமின் குமாரத்திகள் என்பவர்கள் நேசம், தேடல்கள் மற்றும் அன்பின் சமூக இயல்பு பற்றிய தொடர்புடைய கண்ணோட்டத்தை வழங்கி இந்த புத்தகத்தின் கருத்தாக்கத்திற்கு செழுமை சேர்க்கின்றார்கள். எருசலேமின் குமாரத்திகள் யார் என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நாம் சாலமோனின் உன்னத பாட்டின் கலாச்சார மற்றும் வரலாற்று பின்னணியை கருத்தில் கொள்ள வேண்டும். சமூகமானது கூட்டுறவு விளிமியங்களில், அதாவது கூட்டுறவு பற்றிய மதிப்பீடுகளில் ஆழமாக வேரூன்றி இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பாடல் எழுதப்பட்டதால் பெண்களின், அதாவது சமூகத்தில் உள்ள பெண்களின் இடைவினைகள் மற்றும் சமூக பாத்திரங்கள், குறிப்பாக நேசம் மற்றும் திருமண உறவில் அவைகள் செய்கின்ற காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு இது அவசியமாக இருக்கிறது. எருசலேமின் குமாரத்திகள் ஒரு கூட்டு பெண்குரலின் பிரதிநிதிகளாக கருதப்படலாம். அவர்கள் பண்டைய இஸ்ரவேல் சமூகத்தில் நேசம், ஏக்கம் மற்றும் உறவுகள் குறித்த பரந்த அனுபவங்களை உள்ளடக்கியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் இருப்பு வெறும் அலங்காரத்திற்கு அல்ல, நேசத்தின் தேடலில் போராட்டங்களையும் வெற்றிகளையும் பிரதிபலிக்கும் ஒரு கண்ணோட்டத்தை அவர்கள் வழங்குகிறார்கள். இதே போன்ற கருத்து நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் கூட இருக்கிறது. குறிப்பாக தமிழர்கள் இலக்கியத்தை அகம் புறம் என்று இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். அகம் என்றால் வீட்டுக்குள்ளாக நடக்கிறது, அங்கே நேசம், திருமண உறவு, பிள்ளைகள் பெறுதல், பிள்ளைகளை வளர்த்தல், இது எல்லாமே அகத்திலே வருகிறது. புறம் என்பது வெளியிலே சென்றவர்கள் போரிடுவது, மற்ற சமூகங்களை அடக்கி ஆள்வது போன்ற அந்த வீர செயல்களை குறிக்கிறது. இந்த அகத்திணை என்று சொல்லப்படுகிறது. அகத்திணையிலே வருகிற புத்தகத்திலே ஒன்றுதான் அகநானூறு. இந்த அகநானூரிலே காவிய தலைவி தன் தோழிகளிடம் தனக்கு ஏற்பட்டுள்ள நேசம் பற்றியும் தனது நேசத்திற்குரிய தலைவன் பற்றியும் விரிவாக கூறுவாள். மேலும் தன் நேசரை பிரிந்திருப்பதால் தனக்கு ஏற்பட்டுள்ள பசலை நோய் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைப்பாள். இதை இங்க உன்னத பாட்டுல நேசத்தால் சோகமானே என்று சுருக்கமாக 2 வார்த்தைகளில் சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான். ஆக ஒவ்வொரு இலக்கியத்திலுமே இது போன்ற காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய உன்னத பாட்டு என்பது வெறும் நேசத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டதல்ல, இயேசுவின் மீது நாம் கொண்டுள்ள பக்தியையும் பயத்தையும் அவர் மீது நாம் கொண்டுள்ள அன்பையும் மிக குறிப்பாக சித்தரிப்பதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதோடு நாம் இன்றைய நாளிலே முடித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரம் இந்த காரியத்தை தொடருவோம். உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு சதா காலம் மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் உன்னத பாட்டு 5ஆம் அத்தியாயத்திலே 4 முதல் 8 வசனங்களை நாம் பார்த்தோம். இதை நமக்கு வெகு நேர்த்தியாக நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு கூடி வந்திருக்கிற அனைவரின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்பொழுது இறுதியாக